எஸ்என்ஸ் அஸ்டோ 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்றாலே பெண்களுக்கு மிக சிறப்பான மாதம். என்ன சிறப்புனா பெண்கள் எல்லாம் காலையில எழுந்து அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடும்போ அவங்க வாழ்க்கையும் அந்த கோலம் போல மிக அழகாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் நீங்க எவ்வளவு அழகா கோலம் போடுறீங்களோ உங்க வாழ்க்கையும் அழகாக மாறும். அறிவியல் பூர்வமா இந்த மார்கழி மாதத்துல நம்ம ஓசோன் மண்டலம் நம்ம பூமிக்கு பக்கத்துல வர்றதுனால பெண்களுக்கு காலையில ஏஞ்சி கோலம் போடும்போ அவங்க பிராண சக்தி கூடும். அதனால அவங்க கர்ப்பப்பை வளமாவும் குழந்தை பேரு மிக எளிமையாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றத பத்தி நம்ம மோசஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக நாட்டமுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும், என்ன மாதிரி நற்பலன் இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு 1, 2, 3 துலா ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமான சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்ல. ஏன்னா இந்த காலகட்டம் என்னன்னாக்கா உங்கள் ஆன்மீகம், நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களும் சரி, நீங்க வணங்கக்கூடிய அந்த குருமார்களுடைய பரிபூர்ண அருள் ஆசி இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் அடித்து தும்சம் பண்ணி ஜெயிக்க போறீங்க. நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி. உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் துலா ராசி விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் ஏதாவது சின்ன வியாதி வந்தா கூட அது உடனடியாக சரியாயிடும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடை தாமதமே இருக்காது. எல்லா விதத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் மாதிரி டிக்குன்ற மாதிரி தான் டிக்கு போட்டு அமுச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு சிறப்பு தரிசனம் மாதிரி உங்களுக்கு இந்த ஆன்மீகத்துல ஸ்பெஷல் என்ட்ரி கொடுப்பாங்க. நீங்க பார்க்கக்கூடிய அந்த மூலவருக்கு எந்த தடை தாமதம் இல்லாம நீங்க போயிட்டு அப்படியே உங்களுடைய எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அந்த கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏற்பட்டு ஆல்ரெடி இருக்கும், இல்லைனாலும் ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனசுல ஆன்மீகம் ரொம்ப இதுவாக்கும். நிறைய ஆன்மீக பயணங்கள் செய்வது, நிறைய பேருக்கு ஆன்மீகம் சார்ந்த தொடர்புகள் அதிகமாகும். நிறைய புதிய ஆன்மீக தெய்வ வழிபாடு இல்லை புதிய ஒரு விரதங்கள் இருப்பது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செய்ய தான் போறீங்க, இல்லை செய்ய ஆரம்பிச்சு இருப்பீங்க ஏற்கனவே. இந்த காலகட்டம் நிறைய விசாக அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா நிறைய அரசியல் தொடர்புகள் அதிகமாகும். இல்லைன்னா நிறைய முருகர் கோயிலுக்கு போவது, நிறைய சட்டத்துறையை சார்ந்தவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும். போலீஸு இந்த மாதிரியான இல்லை உயர் அதிகாரி, போலீஸ்லேயே உயர் அதிகாரிலாம் IAS IPS எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களோட தொடர்புகள் எல்லாமே ஏதோ ஒரு நிகழ்வின் வகையாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஆன்மீக பயணத்தின் போகும்போது அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் கூட நீங்கள் போய் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா கையில் இருக்கக்கூடிய பொருட்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். விலை மதிப்புள்ள பொருட்கள், குறிப்பாக தங்க நகைகளை கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் போகும்போது அந்த அர்ஜென்ட்டில் கையில் இருக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட் ஏதாவது போட்டிங்கன்னா ஒன்றும் உடையலாம், இல்லை தொலையலாம். ஸோ அதனால் விசாக 1, 3, 4 பாதத்தில் இருக்கவங்க கொஞ்சம் தங்க நகைகளை துளைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விசாக 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய அவமானங்களுக்கு, எங்கேயாவது காசு கேட்டிங்கன்னா காசு தரமாட்டேன்னு வாங்க, அட்வைஸ் மட்டும் கொடுப்பாங்க. அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய தாய்மாமன் விருப்பப்பட்ட விஷயங்கள், இல்லை தாய்மாமனுக்கு தேவையான ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு அதுவே மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். மேல் அதிகாரிகளால் அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்னன்னாக்கா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எடுப்பாங்க. வீடு வாங்கக்கூடிய முயற்சியாக இருக்கும், இல்லை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் மனசுல அதிகமாக உருவாகும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல என்னன்னாக்கா எந்த அளவுக்கு நன்மை நடக்குதோ அந்த அளவுக்கு சில அவப்பெயர்களையும் சந்திக்குது. ஏன்னா சூழ்நிலைகளால நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் அது உங்களை தவறாக சித்தரிக்கப்பட்டு நீங்க சில கொஞ்சம் தேவையில்லாமல் குடும்பத்தில் ஒரு சிறிய அவப்பெயரை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள், ஆனால் அது புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இங்கே இல்லாதனால, இல்லை அது தவறான புரிதல் கண்ணோட்டத்தை ஏற்படுத்துவதனால தேவையற்ற
ஒரு அவப்பெயரை கூட சந்திக்கலாம். கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன விரிசல் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த வீடு வாங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள், பழைய விஷயங்கள் ஏற்கனவே எடுத்த முயற்சிகளை நீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் மீண்டும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கும். புதிய முயற்சிகளை காட்டிலும் பழைய முயற்சிகளை திருப்பி நீங்க, ஏன்னா ஏதோ ஒரு முயற்சி ஆரம்பிச்சு அது நடுவுல தடைப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அப்படி சொல்ல. ஏன்னா பணம், வாக்கு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட பேச்சே குறைஞ்சு போயிருக்கும். உங்களை அவ்வளவா பார்த்தீங்கன்னா பேசவே முடியாம இருக்கும். நீங்கள் பேசின பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையே தராது. குறிப்பா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் தராதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சு வந்து தவறாக தான் போகும். நீங்க ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்னை கூப்பிட்டு மிரட்டினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்கால பயணத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை தரும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகளுக்கான விஷயம் எது, ஏன்னா எல்லா விஷயம் இந்த வீடு சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பட்ஜெட்டை போட்டு லாக் ஆயிடுவாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா, வீடு வாங்கக்கூடிய விஷயமா இருந்தால் பட்ஜெட் போடும்போது கொஞ்சம் அளவான பட்ஜெட்ல போடுங்க. பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இனி வரும் காலம் சிறப்பான காலமா இருக்கும். சுவையான உணவை சமைப்பதில் ஆர்வமுடைய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு தான் பாருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு காலகட்டம் இருக்கு. ஏன்னா நாம என்ன செய்யறோமோ அதோட பிரதிபலன் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால கேட்டை நட்சத்திரக்காரங்க இந்த விஷயத்தை உணர்ந்து நாம நல்லது செய்தா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். நீங்க ஒருத்தவனை குறை சொன்னீங்கன்னா உங்களை 10 பேர் குறை சொல்லுவாங்க. அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்தவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்த்துக்கணும். ஏன்னா விமர்சனம் செய்வதால உங்களுக்கு நல்ல பேர் வருமானா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் விமர்சனங்களை தவிர்த்து கொள்ளும். அதே போல என்னக்கா, திடீர் பயணங்கள், வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் திடீர் நிகழ்வுகள் இருக்கும். நிறைய விஷயத்த தொலைப்பீங்க, திடீர்னு கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்த அன்பிளான்டு விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய நடக்கும். பிளான் பண்ண விஷயங்கள்ல தடை, பிரச்சனை வரலாம். இல்லை டேட்டை மாற்றி வைப்பீங்க. இப்போ ஒரு பயண திட்டத்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பயண திட்டத்தை அந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்ய முடியாது. அந்த போட்ட டிக்கெட்டை கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும். மறுபடியும் ஒரு டிக்கெட் போடுவீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேலும் என்னன்னாக்கா, மனசுல பார்த்தீங்கன்னா அந்த பழைய விஷயங்களை போட்டு கசக்கி பழைய விஷயங்கள், பழையன இதை சொல்லுவாங்க இல்லையா, பழைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம், பழைய பொருளாதாரம் இழந்தது, காசும் எங்கேயோ போய் ஏமாந்த விஷயங்கள், இந்த மாதிரி ஏமாற்றம் சார்ந்த விஷயத்தை அதிகமாக பேசும்போது மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி தன்மை இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஆன்மீக நாட்டம் இல்லாமல் இருக்கு. திடீர்னு கடவுளே கூட எந்த சாமியும் தேவையில்லை அப்படின்னு தூக்கி எறிவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. மேலும் சில நேரம் வேற வழியே இல்லை, என்ன பண்றது, சாமி கும்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பி ஆன்மீகத்தை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லா விதத்திலும் எதிர்பார்த்த அந்த லாபம், மன மகிழ்ச்சியில ஒரு சிறிய தாமத போக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மிக்ஸ்டு பலன்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே சிந்திங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மேன்மையாக்க ஒரு பரிகாரமாக இருக்கும்.